ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 8வது கணக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே ஏபிசி தந்திருக்காங்க. அதுலேயும் ஏயும் பியும் பட்டியல் முறையில் தரல. ஃபர்ஸ்ட் அதை மாற்றணும். மாற்றிக்கிட்டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டி ஏ மைனஸ் சி, இதை நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை பட்டியல் முறையில் ஆக்கிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் 1 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். y is equal to a கூட்டல் 1 divided by 2. இதில் இருக்கக்கூடிய a அப்படின்னா என்னன்னா பாருங்க, a belongs to w. wனா ஹோல் நம்பர் எப்போவுமே 0லேருந்து தொடங்கும். 0, 1, 2, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டு இருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a less than equal to 5. இந்த மாதிரி லெஸ் தேனுக்கு கீழே இந்த மாதிரி கோடு இருந்துன்னா இந்த 5 கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அப்போ ஹோல் நம்பர் 0லேருந்து தொடங்கும். 0லேருந்து 5 வரைக்கும் எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஏற்குடைய பிளேஸில் ஒவ்வொரு நம்பராக பிரதியிடலாம். y is equal to ஏக்கு பதில் என்ன பிரதியிடணும்? ஃபர்ஸ்ட் 0, அடுத்த கூட்டல் 1 டிவைடட் பை 2. 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிருங்க. இனிமே y is equal to பிறகு ஏக்கு பதில் 1 பிரதியிடுங்க. 1 கூட்டல் 1 டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2. 1ஐயும் கூட்டினா 2, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2. இப்போ பாருங்க, ஓ 2 2, அப்போ பாக்கி 1. இனிமே திரும்ப y is equal to ஏக்கு பதில் 2 இனி பிரதியிடுங்க. அப்போ 2 கூட்டல் 1 டிவைடட் பை 2. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் y is equal to இனி ஏக்கு பதில் 3 பிரதியிடலாம். 3 கூட்டல் 1 டிவைடட் பை 2. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, டிவைடருக்கு கீழே 2. ஓ 2 2 4, அப்போ என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. அப்புறம் y is equal to இனி ஏக்கு பதில் 4 பிரதியிடலாம். 4 கூட்டல் 1 டிவைடட் பை 2. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5, டிவைடருக்கு கீழே கூட 2 அப்படியே எழுதிருங்க. இனி y is equal to ஏக்கு பதில் 5 பிரதியிடலாம். 5 கூட்டல் 1 டிவைடட் பை 2. 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. சரிங்களா? 6 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணலாம். ஓ 2 3 6, அப்போ என்ன இருக்கு? 3. சரிங்களா? இப்போ நம்ம பிரதியிட்டு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 1 டிவைடட் பை 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் 1, அடுத்த 3 டிவைடட் பை 2, அடுத்த 2, 5 டிவைடட் பை 2, அப்புறம் 3. இதுதான் என்னன்னா ஏயோட மதிப்பு. எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 2, 1, அடுத்த 3 டிவைடட் பை 2, அடுத்த 2, அடுத்த 5 டிவைடட் பை 2, அடுத்த 3. சரிங்களா? இப்போ நம்ம ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி பி கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? b is equal to y such that y is equal to 2n minus 1 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். y is equal to 2n minus 1 டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய n அப்படின்னா என்னன்னா n belongs to w. wனா ஹோல் நம்பர் 0லேருந்து தொடங்கும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? n less than 5. அங்கே லெஸ் தேன் கீழே இந்த மாதிரி ஒரு கோடு இருந்து, அப்போ அந்த 5 கண்டிப்பாக எடுக்கணும். இங்கே என்னன்னா கோடு இல்லை, வெறும் லெஸ் தேன். அப்போ அந்த 5 எடுக்கக்கூடாது. 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரைக்கும், 0லேருந்து 4 வரைக்கும் எழுதணும். அப்போ எழுதிக்கலாம். n is equal to 0, 1, 2, 3, 4. இப்போ பிரதியிடலாமா? y is equal to 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 0 ஃபர்ஸ்ட், அடுத்த -1 டிவைடருக்கு கீழே 2. 2ஐயும் 0ஐயும் பெருக்கினா என்னது? 0 தான். 0 - 1 டிவைடட் பை 2. 0னா அந்த 0 பார்க்க தேவையே கிடையாது. பாக்கி என்னது இருக்கு? -1. அப்போ -1 டிவைடட் பை 2. இனி y is equal to 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 1, அடுத்த -1 டிவைடட் பை 2. ஓ 2 -1 டிவைடட் பை 2. 2லேருந்து 1 கழிச்சா 1, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிருங்க. இனி y is equal to 2 இன்டூ எண்ணுக்கு பதில் அடுத்த 2 பிரதியிடலாம். 2 -1 டிவைடட் பை 2. 2 4 -1, அடுத்த டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2. 4லேருந்து 1 கழிச்சா 3, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாம். இனி y is equal to 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 3 பிரதியிடலாம். -1 டிவைடட் பை 2. 3 6 -1 டிவைடட் பை 2. 6லேருந்து 1 கழிச்சா 5, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாம். இனி y is equal to 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 4. சரிங்களா? -1 டிவைடட் பை 2. 4 2 8, அப்புறம் -1 டிவைடட் பை 2. 8லேருந்து 1 கழிச்சா 7, 7 டிவைடட் பை 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் b. அப்போ எழுதிக்கலாம். b is equal to -1 டிவைடட் பை 2, 1 டிவைடட் பை 2, 3 டிவைடட் பை 2, 5 டிவைடட் பை 2, 7 டிவைடட் பை 2.
இப்போ பட்டியல் முறையில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏயையும் பியையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்புறம் சி அவங்களாவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது. எப்போ மாதிரி முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி அதை எழுதிக்கிட்டேன். எப்போ மாதிரி முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ பி சேர்ப்பு சி. இப்போ பி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. அதுக்கு பிறகு சேர்ப்பு. இனி சி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையும் எழுதிருங்க. சரிங்களா, சேர்ப்புனா என்னது, ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதை அப்படி எழுதிருங்க. சரிங்களா, -1 டிவைடட் பை 2 கமா 1 டிவைடட் பை 2 கமா 3 டிவைடட் பை 2 கமா 5 டிவைடட் பை 2 கமா 7 டிவைடட் பை 2. அடுத்து எழுதும்போது செக் பண்ணிக்கிட்டு எழுதுங்க. -1 எழுதியிருக்கோமா இல்லை, அப்போ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் -1 டிவைடட் பை 2 எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 1 எழுதலை, அதனால எழுதிக்கலாம். இனி 3 டிவைடட் பை 2 அதுவும் எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. அடுத்த லாஸ்ட் 2 அது எழுதலை, அதனால எழுதிக்கலாம். சரிங்களா, இனிமேல் மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. ஏ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. அப்புறம் மைனஸ். இனி பி சேர்ப்பு சி இப்போ கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே இடந்த வேலை, அதனால தான் நான் கீழே எழுதிக்கிட்டேன். இப்போ மைனஸ்னால என்னது, சேமாக இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். அப்போ இப்போ பாருங்க 1 டிவைடட் பை 2 இங்கே இருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் 1 அதுவும் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அடுத்த 3 டிவைடட் பை 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்புறம் 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சரிங்களா, அடுத்த 5 டிவைடட் பை 2 அதுவும் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்புறம் 3 இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதுல பேலன்ஸ் என்னது இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். பேலன்ஸ் என்னது இருக்கு, 3 மட்டும் இருக்கு. சரிங்களா, இதுதான் என்னன்னா இதோட ஆன்சர். இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கம். சரிங்களா, வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. வலது பக்கம் = ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. எப்போ மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஏ மைனஸ் பி, ஏ எழுதிருங்க. அடுத்த மைனஸ் எழுதுங்க. அப்புறம் பி என்ன கண்டுபிடிச்சோமோ அதையும் எழுதிருங்க. மைனஸ்னாலே கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா, 1 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் 3 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் 5 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் சேமாக இருக்கக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் பேலன்ஸ் என்னது இருக்குது, 1 2 3 எழுதிடலாம். 1, 2, 3. சரிங்களா, அப்புறம் ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ எழுதிருங்க. அப்புறம் மைனஸ், அப்புறம் சியும் எழுதிருங்க. கேன்சல் பண்ணிடலாம். 1 டிவைடட் பை 2 இங்கே மட்டும்தான் இருக்குது. 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் 3 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த 2மே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் 5 டிவைடட் பை 2 இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்புறம் 3 இங்கே மட்டும்தான் இருக்குது. பாக்கி ஃபர்ஸ்ட்டில் என்னது இருக்குது, 1 டிவைடட் பை 2, அப்புறம் 5 டிவைடட் பை 2, அப்புறம் 3. சரிங்களா, இப்போ மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பியில் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை எழுதிருங்க. அப்புறம் வெட்டு ஏ மைனஸ் சியில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதையும் எழுதிருங்க. வெட்டுனா என்னது, ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, 1 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 2 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 3. சரிங்களா, 3 மட்டும் தான் வரும். இப்போ இதான் சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சமன்பாடு 2ம் சமன்பாடு 1ம் சேம். இதுலேயே 3 தான் இருக்குது, இதுலேயே 3 தான் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் 2 இப்படி எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க சொன்னாங்களோ அதை இன்னொருக்கா கூட எழுதிக்கணும். ஓகேங்களா, எழுதிட்டேன். என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எழுதிக்கணும். சரிங்களா, ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.